ஓவர் திங்கிங் இஸ் நாட் அபவுட் ஓவர் திங்கிங். ஆமாங்க, ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நிஜமாவே ஓவர் திங்கிங் பற்றினது கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படின்ற புக்கு சொல்லுது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகமும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்மளோட உணர்ச்சிகளையே அதிகமாக தூண்டி விடுற ஒரு இன்டென்சிவ் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்குது. மனுஷனோட மூளை அப்படின்றதே ஆதாமேவல் காலத்திலேருந்தே நமக்கு வர ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக யோசிக்க, அதாவது சர்வைவலுக்காக பயன்படுற ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் காலப்போக்கில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால் சர்வைவலுக்கு அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருந்த நம்மளோட பிரெயின் நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் கம்ஃபர்ட்காகவும் ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி டியூன் ஆயிடுச்சு. உலகத்தில் இருக்க தலை சிறந்த கண்டுபிடிப்புங்க எல்லாமே அதை கண்டுபிடிச்சவங்க ஓவர் திங்க் பண்ணாமல் வந்திருக்க போகிறது கிடையாது. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்கிங், நம்மளோட லைஃப் பெட்டர்மெண்ட்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் அதனால் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பெரும்பாலான நேரங்களில் லைஃப்பை பற்றியும் தன்னை பற்றியும் பண்ணிகிட்டு இருக்க வேலையை பற்றியும் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக யோசிச்சுட்டே இருக்கிறதால நம்மளோட தாட் ப்ராசஸும் பிரெயினும் ஷட் டவுன் ஆகாத ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டுட்டு போய் விட்டுடுது. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி அதீதமாக யோசிக்கிறதால நம்ம லைஃப்க்கு அது எந்த வித உபயோகத்தையும் தரப்போகிறது கிடையவே கிடையாது. நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணுறதால இன்னும் நம்ம பிரெயினை ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பண்ணுற ஓவர் திங்கிங்னால நிறைய மென்டல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோன்னு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு நிஜமாவே நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு மனநோயில் தான் இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம அதீதமாக யோசிக்கிறதுக்கான காரணம் நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்க பிரச்சனையும் அண்ட் கவலையும் தான் நம்மளை நம்ம பொய்யை ஏமாற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு லைஃப்பில் அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் இப்போ இருக்க பிரச்சனையை பற்றி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இந்த மென்டல் சார்ட்டரை ஸ்டெப் பை ஸ்டெப் ஓவர் கம் பண்ண சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இந்த ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படின்ற புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புக் சம்மரிஸ்லாம் தமிழில் கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் ரொம்ப முக்கியம், அதை விட நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டுட்டு வரதுக்கு. ஸோ ஜஸ்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தட் லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ கைஸ். சரி, நமக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் உங்களோட தாட்ஸை பற்றி, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையே திரும்ப நினச்சி பார்க்குறது, உங்களோட தாட்ஸை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆர் ஸ்டாப் பண்ணணும்னு ரொம்ப இன்டென்சிவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் உங்களுக்கு வர தாட்ஸை நினச்சி அதிகமாக கவலைப்படுறது, உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷராக இருக்கோ அப்போல்லாம் அதுக்கான ரீசன் உங்கள் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறது, சரியான முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறது, ஆர் எடுத்த டெசிஷன் நினச்சி நம்ம இன்னும் கூட அதை சரியாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே குறைப்பட்டுக்கிறது. இப்படி அதீதமாக யோசிக்கிறதால உங்கள் தாட் ப்ராசஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதாலையும் நீங்கள் அதை இன்னும் ஓவர் திங்க் பண்ண தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸை ஓவர் திங்க் பண்ணுறதால நெகட்டிவான விஷயத்தில் நம்ம தாட் ப்ராசஸ் போகிறதுக்கு நம்மளே அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். உங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை யோசித்து அதுக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இன்றைக்கும் இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸும் ஒரு லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நார்மலான திங்கிங் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அது அளவுக்கு மீறும்போது ஓவர் திங்கிங்காக மாறிடுது. ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் இருக்க முடியும்? ஓவர் திங்கிங்க்கு முக்கியமான ஒரு காரணம் நமக்குள்ளே இருக்க பயம் கூட கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கலாம். என்னது, பயமா? சரி, அப்போ அந்த பயத்துக்கு நாம் தான் காரணமா? கண்டிப்பாக இல்லை, அதுக்கும் நிறைய ரீசன் இருக்கலாம். பட் முக்கியமான ரீசனாக இந்த புக்கில் சொல்லியிருக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இது நமக்கு வந்திருக்கலான்னு, அதாவது ஜெனட்டிக்கலாக நமக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம். நம்ம பயம் எல்லாம் எதை பற்றி இருக்கும்? மணி, ஜாப், ரிலேஷன்ஷிப், இதை பார்த்து தான் நம்ம எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது வழியாக வர பயமும் பதட்டமும் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் நம்மளை ஓவர் திங்க் பண்ணுற ட்ராப்பில் மாட்டி விட்டுடுது. சரி, இந்த அதீத சிந்தனை, அதாவது ஓவர் திங்கிங்னால நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன இம்பேக்ட் உண்டு பண்ணுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுனால நம்ம பாடியில் ஷார்ட் டேர்ம் ஒரு லாங் டேர்மில் நிறைய பிரச்சனையை அது உண்டு பண்ணும். ரொம்பவே படபடப்பான ஒரு இதய துடிப்பு, ஆபத்தை கண்டு எப்போவுமே பயப்படுற ஒரு மனநிலை, ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்க ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் உங்களை நெகட்டிவ் தாட்ஸில் நிறைய கொடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பர்சனாக மாற்றும்.
நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே நடக்கிற ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸு கூட நம்மளை என்ஜாய் பண்ண விடாமல் அதுக்கு மாறாக தப்பாக நடந்து முடிஞ்ச பழைய இன்சிடென்ட்ஸ்க்கு நம்ம மைண்டை அசை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு மனநிலையை உங்களுக்கு வச்சுட்டு போயிடும். இதனால் மற்றவங்க கூட சகஜமாக பழக முடியாத ஒரு மைண்ட் செட், வாய்ப்புகளை தவற விடுறது, அதோட எப்போவுமே கவலையில் இருக்க மாதிரி உங்களை நீங்களே நம்ப வச்சுப்பீங்க. சரி, நாம் இது வரைக்கும் சாப்டர் 1ல் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுனா என்ன அண்ட் அதனால் வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பற்றி பார்த்தோம். இப்போது ஓவர் திங்கிங்க்கு ரீசனாக இருக்க மன அழுத்தத்தை இருந்து நம்மளை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சாப்டர் 2ல் பார்க்கலாம். அதுக்காக வீக்லி 2 times மசாஜ் பண்ணிக்கோங்க ஆர் மெடிடேட் பண்ணுங்கன்னு இந்த புக் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ஓவர் திங்கிங்னால் வர மன அழுத்தத்தை ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்துட முடியாது. அதுக்கு பதிலாக ஓவர் திங்கிங்னால் வர மன அழுத்தத்தை அதால் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் சரி பண்ணாமல் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுனால நம்மளோட மைண்டுக்குள்ளே என்ன நடக்குது, அதை தூண்டி விடுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அப்படி தூண்டி விட்ட உடனே என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அதுக்கான முதல் புள்ளி அதுக்கான அறிவு அடையிறது தான். லைஃப்பில் நம்ம கிட்ட இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஈஸியாக இப்போ நான் சொல்ல போகிற 4 ஸ்டெப்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அதை சிம்பிளாக 4 டெக்னிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 1. Avoid. 2. Alter. 3. Accept. And number 4. Adapt. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல முக்கியமான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அவாய்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு டெக்னிக்கை கற்றுக்கிட்டாலே போதுங்க. நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு காணாமலே போயிடும். உங்களை கொலிக்கு உங்களை வேலை பார்க்க விடாமல் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வைங்க. அதை சகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஒர்க்கில் உங்கள் ஃபோக்கஸை கோட்டை விட்டுறாமல் அவரை விட்டு தள்ளி உட்காந்து வேலை பாருங்கள். இதுதான் அவாய்ட். அது எப்படி எல்லா நேரங்கள்லையும் நான் அவரை ஃபேஸ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் லஞ்ச் டைம்லையோ இல்லை ஆஃபீஸ் மீட்டிங்லையோ நான் அவரை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் அவரை கூப்பிட்டு பொலைட்டாக உங்கள் கன்சர்னை ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இதுக்கு பேர் ஆல்டர் அப்ரோச். சில பேருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் வீட்டில் இருக்கலாம். எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் எல்லா நேரங்களையும் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ நான் எனக்கு பிடிக்காத விஷயத்த என் லைஃப் பார்ட்னர்கிட்ட எடுத்து சொல்லி அதை பண்ண வேணான்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஒரு அக்ரிமெண்ட் வரேன் இல்லையா, அதுதான் ஆல்டர் அப்ரோச். இந்த சுச்சுவேஷன் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கூட இருந்தால் அண்ட் எவ்வளோ எடுத்து சொல்லியும் சுச்சுவேஷன் பெட்டர் ஆகலைன்னா அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்க பழகிறது தான் ரொம்ப நல்லது. கூட இருக்கவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகினாலோ இல்லை அவங்கள ஒரு இன்ச்சு கூட மாற்றிக்க முடியலனாலோ மன்னிக்க பழகுங்க. ஸோ நீங்கள் அப்படி அதை முழு மனசோட அக்செப்ட் பண்ணிவிட்டு மன்னிக்கிறதால அதை மனசுக்குள்ளேயே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய எந்த நீடும் உங்களுக்கு இருக்காமல் போயிடும். 4வது ரொம்ப முக்கியம், அடாப்ட். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் டெய்லி லைஃப்பில் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வேறு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது பிளான் பியை ரெடியாக வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம், நம்மளை சுற்றி இருக்க பாசிட்டிவ் விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பழகுங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சந்தோஷமாக ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு அயன் பண்ணுறவர், ரோட்டு கடையில் எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டே பரோட்டா போடுறவர், அண்ட் ஒரு குழந்தை ஒரு கூடைக்குள்ளே ஒரு சின்ன பாலை போட ட்ரை பண்ணிட்டே இருக்கும். பட் அதால் போட முடியல அப்படின்னாலும் அது சிரிச்சுக்கிட்டே எதை பற்றியும் கவலைப்படாமல் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி பாசிட்டிவாக நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது தராத மோட்டிவேஷனை வேறு எந்த கனவு உலகத்தில் போய் நீங்கள் தேட போகிறீங்க? ஸோ நீங்கள் எப்பெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான சொல்யூஷன் இப்போ நான் சொன்ன இந்த 4 அப்ரோச்சில் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட்டாக எது சூட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி அதை பெட்டராக மாற்றிக்கோங்க. சரி, இப்போ அடுத்த அப்ரோச்சை பார்க்கலாம். உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா? அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சும்மா அன்றைக்கி நாளில் என்ன பண்ணீங்கன்னு மட்டும் டைரியில் எழுதாதீங்க. உங்கள் கரியரில் நீங்கள் முன்னேறி வந்ததுக்கு ஒரு சின்ன லெவலில் இருந்தால் கூட பரவாயில்ல, யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி டைரியில் உங்கள் நன்றியை மறக்காமல் எழுதுங்க. ஸோ நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை பற்றி எழுதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களை இந்த மொமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கு அப்படின்னு நோட் பண்ணி எழுதுங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஸ்கோர் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் யார்கிட்டயோ மனசை விட்டு ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்ககிட்ட செய்கிறதுக்கு ஒரு 10 ஒர்க் அந்த நாளில் இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான வேலை எதுன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மல்டி டாஸ்க் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஒரே நேரத்தில் பல ஒர்க் செய்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் உங்கள் டீம்மேட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயோ அதை பிரித்து கொடுத்து உங்களுக்காக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தலையிலேயே போட்டுக்கிறதால சில நேரங்களில் நம்மளோட ஒரு வேலையை கூட சரியாக செஞ்சு முடிக்க முடியாத ஒரு அழுத்தத்தை நமக்கு அது தரலாம். பட் அது ஒரு லாங் டேர்ம் எக்ஸசைஸ்.
சம்டைம்ஸ் நமக்கு இம்மீடியட்டாக ஸ்ட்ரெஸ் தர சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கூட்டு வரதுக்கு சில விஷயம் தேவைப்படலாம். அதுக்கு இப்போ நான் சொல்கிற டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் 5-4-3-2-1 கிரவுண்ட் டெக்னிக். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் இதை பண்ணுறதால நம்ம மைண்டில் ப்ராப்ளம்ஸை ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிரேக்கை போட்டு உங்கள் கான்ஷியஸ் அவேர்னஸை ட்ரிகர் பண்ணி ப்ரெசென்ட்டில் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண வச்சு பாசிட்டிவ் திங்கிங்க்கு ட்ரைவ் பண்ணி விட்டுரும். நம்மளோட மைண்டுக்கும் தாட்ஸுக்கும் தாங்க ஒன்று பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ போயிட்டு நடந்த விஷயத்தையோ இல்லை நடக்க போகிற விஷயத்தையோ நினச்சி பயப்படுற ஒரு பவர் இருக்குது. ஆனால் நம்ம பாடியால் அப்படி பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ ட்ராவல் பண்ண முடியாது. அது எப்போவும் ப்ரெசென்ட்லேயே தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி நம்ம பாடியில் இருக்க 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம மைண்டை ப்ரெசென்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த 5-4-3-2-1 டெக்னிக். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸை யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி இருக்க ஒரு 5 விஷயத்தை நோட் பண்ணுங்கள். உங்கள் ரூம் கார்னரில் இருக்க ஒரு சின்ன லேம்ப், உங்கள் வாலில் இருக்க ஒரு அழகான பெயிண்டிங், உங்கள் விண்டோ பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஃப்ளவர் கேஸ், சிஸ்டம் டேபிள் அண்ட் சேர் அண்ட் அதில் இருக்க கலர், ஷேப், சைஸ், இப்படி உங்களை சுற்றி இருக்க ஒரு 5 விஷயத்தை உங்கள் கண்ணால் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 4 விஷயத்தை உங்கள் கையால் டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போட்டிருக்க கோட், உங்கள் ரிஸ்ட் வாட்ச், உங்கள் கார் விண்டோ எவ்வளோ கூலாக இருக்குன்னு டச் பண்ணி அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் தருதுன்னு அக்யூரேட்டாக நோட் பண்ணுங்கள். அடுத்தது, உங்களை சுற்றி இருக்க ஒரு 3 சவுண்டை உங்கள் காதால் ஷார்ப்பாக லிசன் பண்ணி உங்கள் பிரெயின் கிட்ட சொல்லுங்கள். டிஸ்டன்ஸில் இருக்க டிராஃபிக்கோட ஹார்ன் சவுண்டு, உங்கள் ஹாலில் இருக்க வால் கிளாக்கோட சவுண்டு, உங்களோட ஓன் ப்ரீத்திங், வீட்டுக்கு வெளியில் சின்ன சின்ன நாய்ஸ் எழுப்பிட்டு இருக்க பறவைங்க, இப்படி ஏதாவது ஒரு 3 சவுண்டை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 விஷயத்தை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்போட ஸ்மெல் உங்கள் பாடியில் ஃபீல் ஆகுதான்னு, ஆர் நீங்கள் கையில் வச்சுருக்க பேப்பரில் எர்த் ஆர் வுட் ஸ்மெல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக உங்களால் அந்த நேரத்துக்கு ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு செக் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் ஒரு காஃபி குடிக்க போகலாம். இப்படி அது முடியல அப்படின்னா உங்கள் டேஸ்ட் பட்ஸ் இப்போ இந்த நேரத்துக்கு என்ன சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நோட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்க 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்ம மைண்டையும் நம்ம தாட் ப்ராசஸையும் ப்ரெசென்ட்டை நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். சுசிக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் பண்ணுறதுக்கு அன்றைக்கி டேயில் நிறைய டாஸ்க் இருக்குது. அவங்களோட ஸ்கெடியூலை எடுத்து பார்க்கும்போது லைனப்பில் இருக்க அத்தனை டாஸ்கையும் எப்படி அன்றைக்குள்ளே முடிக்க போகிறாங்கன்னு அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அண்ட் அதோட அவங்களுக்கு பதட்டமும் கூட சேர்ந்துருக்கு. இதை பார்த்து அவங்களோட கொலீக் சுசியை லஞ்ச் பிரேக்கில் மெடிடேட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. சுசியும் அவங்க சொன்னதை கேட்டு லஞ்ச் டைமில் மெடிடேட் பண்ணலான்னு உட்காடுறாங்க. பட் அவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட மெடிடேட் பண்ண முடியல. அவங்க மைண்டுக்குள்ளே அடுத்து அவங்க அட்டன் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை பற்றின கவலை ஓடிக்கிட்டே இருக்குது. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதில் என்ன அப்படின்னா, நம்மளோட போரான டைம் மேனேஜ்மெண்ட்டால் நமக்கு வர ப்ரெஷரை இந்த மெடிடேஷன் டெக்னிக்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. இந்த சாப்டரில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எந்த டைமில் என்ன ஒர்க்கை பண்ணணும்னு நோட் பண்ணி பண்ணுறது இல்லை. அதுதான் நம்ம பெரும்பாலும் பண்ணுற தப்பு. ஒரு எஃபிஷியன்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க டைமை நம்ம லைஃப்பில் ரொம்ப அவசியமான ப்ரையாரிட்டிஸை ஃப்ரண்ட்டில் பிளான் பண்ணி மற்ற எல்லாத்தையும் பின்னாடி தள்ளுறது. அப்படி பண்ணுறதால நம்மளோட சிச்சுவேஷனை நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதோட அதில் வர அப்டாக்கிள்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கரேஜ் நமக்கு அது கொடுக்கும். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நமக்கு லைஃப்க்கு மன அழுத்தத்தை தர விஷயத்தில் முன்னுரிமை தர்றதில் முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். நம்ம ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்குன்னு தேவையான டைம் அலோகேட் பண்ணுறதே கிடையாது. கடைசியாக நீங்கள் எப்போ ரெஸ்ட் எடுத்தீங்கன்னோ உங்களோட ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ப்ரையாரிட்டி தந்தீங்கன்னு கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு எண்ணம் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் மனுஷனுக்கு முக்கியமான விஷயமாகவும் அண்ட் கொஞ்சமாக கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது ஒரு வழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம். அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரெஸ்ட் எடுக்கிறத டெய்லி லைஃப்பில் மறக்காமல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணுறவங்க சில நேரங்களில் லைஃப்பில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி செய்ய வேண்டிய பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாப்பினஸ் தர விஷயத்துக்கு கூட அவங்களால டைம் அலோகேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டைமை ரொம்ப புவராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் எழுந்த உடனே ரொம்பவே சலிப்பு தரைய வேலையை செஞ்சு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேலையை செஞ்சு உங்கள் டேயை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலருக்கு வாக்கிங் போகிறது பிடிக்கும், சிலருக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும், பாட்டு பாடுறது, கார்டனிங், இப்படி நமக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணி நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். அண்ட் நம்மளோட அடுத்து வர காரியங்களுக்கு அது பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக கூட இருக்கும். உங்களை என்டர்டெயின் பண்ணுற விஷயங்களுக்கும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற விஷயங்களுக்கும் கொஞ்சம் நேரம் டெய்லி செலவு பண்ணுறத பழக்கமாகவே ஆக்கிக்கோங்க. முடிஞ்சால் நைட் தூங்கும்போது அன்றைக்கி டேயில் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு எது பெட்டராக ஒர்க் ஆகுது அண்ட் எது பெட்டராக ஒர்க் ஆகலை அப்படின்றத நோட் பண்ணி ஃப்யூச்சர் ஸ்கெடியூலை அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு,
உங்களோட பவுண்டரிஸை மற்றவங்க கிட்ட கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். ஒர்க்கை பிரித்து கொடுத்து முடிக்க பழகுங்க. உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னா அதுக்கு தயங்காமல் நோ சொல்லி பழகுங்க. இல்லைனா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. நம்மளோட கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் நமக்கு கிளியராக தெரியாமல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. இதெல்லாம் வார்த்தையில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், பட் எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நாம் இது வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னிக்ஸை பற்றி பார்த்தோம், பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டைல் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கவங்க கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுறவங்க கிடையாது. ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்பர் 1, டைம் மார்ட்டியர். நேரத்தை தியாகம் செய்கிறவர்னு இதுக்கு மீனிங். இவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான குவாலிட்டி, எல்லாரோட ரெக்வஸ்ட்க்கும் இவங்க லிசன் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே வரும். அவரோட கெப்பாசிட்டிக்கு மீறின ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் மேலே போட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட சுறுசுறுப்பை நினச்சி நீங்கள் கொஞ்சம் தற்பெருமைப்படுறவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2, ப்ரொகாஸ்டினேட்டர், அதாவது தள்ளி போடுறவங்க. இவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனையே வேறு ரகம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது தள்ளி போடுறதாலேயே அவங்க மனசுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஒர்க்கை சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து அதை செஞ்சு முடிக்க பாருங்கள். கூடவே நீங்கள் முடிக்கிற சின்ன சின்ன டாஸ்க்குக்கும் உங்களுக்கு நீங்களே ஒரு கிரெடிட் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த சாப்டரில் நம்மளோட ஓவர் திங்கிங்க்கு இன்னொரு முக்கியமான ரீசனாக நம்ம லைஃப்பில் எது இம்பார்ட்டண்ட் எது அர்ஜென்ட் அப்படின்னு நமக்கு பிரித்து பார்க்க தெரியாது தான். இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு புக்கை ஒரு மந்தில் படித்து முடிக்க டெய்லி ஒரு 1 hour புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. அர்ஜென்ட் டாஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இபி பில் பே பண்ணணும். அப்படி பே பண்ணல அப்படின்னா உங்கள் வீட்டில் கரண்ட்டை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக இன்றைக்கே அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும். ஸோ இதுதான் அர்ஜென்ட் டாஸ்க். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டாஸ்க்கை இப்போ நான் சொன்ன 4 கேட்டகரியில் நம்ம பிரித்து பார்க்கலாம். நம்பர் 1, இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இது சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது ரொம்ப அவசியம், ஏன்னா உங்கள் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கலாம். நம்பர் 2, இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட். இது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம், ஸோ இப்போ இதை செஞ்சால் சரியாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துக்கலாம். நம்பர் 3, நாட் இம்பார்ட்டண்ட் பட் அர்ஜென்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் இருக்க விஷயங்களாக இருக்கலாம். அதை நீங்கள் யார்கிட்டையாவது டெலிகேட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பவுண்ட்ரியை கரெக்டாக வச்சு வேலையை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட், இதை பண்ணுறதால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இந்த கேட்டகரியில் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போயே டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட் எது ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்னு சில டாஸ்க் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செட்டிங் ஸ்மார்ட் கோல்ஸை செட் பண்ணுறது பற்றி கொஞ்சம் பார்த்தோம், பட் எப்படி கரெக்டாக ஒரு கோலை செட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்றது இப்போ நீங்கள் இருக்க இடத்துலேருந்து உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கிட்ட இருக்க ஒரு ரோட் மேப்பாக இமேஜின் பண்ணிக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய கோலை கிளியராக டிஃபைன் பண்ணுறது. எம் ஃபார் மெஷரபிள், உங்களோட கோலோட அளவீடை நீங்கள் சரியாக மெஷர் குவான்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஏ ஃபார் அட்டைனபிள், பாசிபிளான விஷயத்தையும் ரொம்ப ரியலிஸ்டிக்கான விஷயத்தையும் நம்ம செட் பண்ணுறது. ஆர் ஃபார் ரெலவெண்ட், உங்களோட கோலாக நீங்கள் நினைக்கிறது உங்களோட லைஃப்க்கு ப்ராடர் வேல்யூ தருதான்னு நீங்களே உங்களே கேட்டுக்கோங்க. டி ஃபார் டைம் பவுண்ட், என்னைக்குள்ளே உங்கள் டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டேட்டை செட் பண்ணுங்கள். என் லைஃப் முடியறதுக்குள்ளே நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதுறது கண்டிப்பாக மெட்டீரியலைஸ் ஆகாது. ரொம்ப மோசமான கோலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஐ வாண்ட் டு பிகம் ஹெல்த்தியர். இப்படி உங்கள் கோலை செட் பண்ணாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்மார்ட் கோல் மெத்தடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் கோலை செட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ஈட் அட்லீஸ்ட் 5 servings ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி இன் மை எஃபோர்ட் டு ஹாவ் அ பெட்டர் டயட் இன் ஜென்ரல் அண்ட் ஐ வாண்ட் டு மெயின்டைன் திஸ் எவ்ரி டே ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த மந்த். இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸ் மெத்தடில் உங்களோட கோல்ஸோட நேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் அதை ஈஸியாக அட்டைன் பண்ணுறதுக்கான வேயை உருவாக்கி தரும். எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த புக்கில் படித்ததை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாப் ஓவர் திங்கிங். பாய் கைஸ்.